இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோப்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டிலே பீட்ரூட் சோப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சோப் பேஸும் மோல்டும் எடுத்திருக்கோம். இப்போ சோப் பேஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி சின்ன சின்னதாக சுடுதண்ணில் வச்சு கரைக்கணும். ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது 100 கிராம் போட்டால் போதும். இப்போ பீட்ரூட் 1/4 கிலோ ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டேன் நான். ஒரு வெள்ளை துணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். சக்கையெல்லாம் தூக்கி போட்டு அந்த சாறு ஒரு காட்டுற மாதிரி தண்ணியை ஊற்றி தான் இதை அரைக்கணும். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இவ்வளோ சாறு வருது. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சோப் பேஸை கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்ததுனால அந்த சாறு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதில் கத்தாழையும் போட்டுக்கலாம். நான் கத்தாழை போடல நான். இப்போ நம்ம இதில் சோப்புக்கு இதில் ஊற்றி வச்சுக்கலாம். மூடில் அழகாக ஊற்றி வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் நான் இதில். இப்போ நைட் செஞ்சு காலைல எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் வெளியே எடுத்து வச்சுருவேன். கட்டியானதும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான் வெளியில். சோப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம செஞ்சு குழச்சி எப்படி நுர வருதுன்னு பார்க்கலாம். இது கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்கிற சோப்பு இது. சோப்பு நல்லா சூப்பராக வந்துச்சு. நல்லா மூஞ்சிலாம் ஷைனிங்காக ஆகுது. பீட்ரூட் போட்டு செய்கிறதால பீட்ரூட் சோப் ரெடி ஆகிடுச்சு.